நெல் விதைப்பை பொறுத்தவரையில் 3 முறையாக பிரித்து கொள்ள முடியும். முதலாவது வீசி விதைப்பு, இரண்டாவது நாற்று நடுகை, மூன்றாவது பரசிட் முறையிலான நாற்று விசிறல். நாற்று நடுகையை பொறுத்தவரையில் 2 முறையில் மேற்கொள்ள முடியும். ஒன்று கைகளால் நாற்று நடுவது, இரண்டாவது இயந்திரம் மூலம் நாற்று நடுகை. இப்போ நாங்கள் இங்கே பார்க்க வந்தது பரசிட் முறையிலான நாற்று விசிறல். பரசிட் முறையிலான நாற்று நடுகையை பொறுத்தவரையில் இதில் ஏகப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுது. அதாவது நார்மலாக நாங்கள் வீசி விதைப்பில் பயிற்சியை செய்யக்குள்ள நெல் விதைப்பு செய்யக்குள்ள எங்களுக்கு கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு ஏக்கருக்கு 90 தொடக்கம் 100 புசல்கிட்ட அன்னளவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் பரசூட் முறையிலான நாற்று நடுகை மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 160 200 புசல் வரையில் நாங்கள் ஒரு ஏக்கரில் அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இதில் அதிகளவான விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது செலவினமும் பொறுத்தவரையில் அன்னளவாக குறைவாகவே இருக்கும். ஏனெனில் இதுக்கு தேவைப்படுற களை கட்டுப்பாட்டுக்கு தேவைப்படுற கலைநாசினி அளவு மிக குறைந்த அளவே தேவை. அடுத்தது இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பசலை அளவு பார்த்தோமையானால் பசலை தேவைகளும் விதை தேவைகளும் இதுக்கு சரியான முறையில் குறைவாக இருக்குது. அதாவது விதை தேவை கிலோ 12 கிலோ விதை நெல் தேவைப்படுது. அடியுரத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு இதில் 12 கிலோவான அடியுரம் தான் எங்களுக்கு இதுக்கு தேவைப்படுது. அதை விட நாங்கள் பார்த்தோமையானால் இதில் பரசூட் முறையிலான விதைப்பில் எங்களுக்கு நோய்பிடி தாக்கம் இதில் சரியான முறையில் குறைவாக காணப்படுது. இப்போ நாங்கள் பரசூட் முறையிலான நாற்று நடுகை செய்கிறதுக்கு நாங்கள் போகக்குள்ள எங்களுக்கு தேவைப்படுற உபகரணங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு தேவைப்படுற உபகரணங்களை பார்த்தோம்னா இதில் இந்த பரசூட் முறைக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பரசூட் தட்டுக்கள் இருக்குது. இது ஒரு ஏக்கருக்கு 400 ட்ரே தேவைப்படுது. அதாவது இந்த ஒரு தட்டு இந்த தட்டுகளை 400 தட்டுகள் தேவைப்படுது. இந்த ஒவ்வொரு தட்டுலேயும் கிட்டத்தட்ட சராசரி அன்னளவாக 434 குழிகள் கொண்ட தட்டுகளே எங்களுக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்படுது. அடுத்தது எங்களுக்கு நாட்டு மடை அமைக்கக்குள்ள தேவைப்படுற உபகரணங்களை பார்த்தோம்னா எங்களுக்கு உமி தேவைப்படுது. அடுத்தது அரிசட்டு தேவை. அடுத்தது சேறு, எங்கேயாவது வயலில் உள்ள நல்ல களித்தன்மையான சேறு எங்களுக்கு தேவை. இதை வேலையை இலகுபடுத்துறதுக்காக, அதாவது களிகள் மட்டப்படுத்துறதுக்காக எங்களுக்கு இப்படியான வைப்பர் ஒன்று தேவைப்படுது. அடுத்தது எங்களோட நாட்டு மேடைகளை பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு தென்னை ஓலை அல்லது கிடுகு பல புடவைகள் நாங்கள் இதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் இப்போ நாட்டு மேடையை நாங்கள் எவ்வாறு அமைப்புக்கிறோன்னு பார்ப்போம். சரி, இதில் முதலாவதாக விதை நெல்லை நாங்கள் தெரிவு செய்யக்குள்ள விவசாய திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட விதைகளை மாத்திரமே நாங்கள் இதுக்கு பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இதில் கலப்பு விதைகளோ மற்றும் ஏனைய முறைத்திறன் அற்ற விதைகள் காணப்படுமா இருந்தால் எங்களுக்கு இந்த தட்டுக்களில் போடும்போது எங்களுக்கு நாற்றுக்களோட அளவு குறையக்கூடியதாக இருக்கும். அதனால் எங்களுக்கு விவசாய திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட நல்ல தரமான விதைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது விதைகளை தெரிவு செஞ்சு ஒரு நாள் 24 மணி நேரம் நாங்கள் ஊற விட்டு அடுத்த 24 மணி நேரம் நாங்கள் இதுக்கு அடைகாக்க வைக்க வேண்டும். அதாவது அடைகாத்து வச்சு அது மூக்கு வெடிக்கிற பருவத்திலே தான் நாங்கள் இந்த நாட்டு மேடைக்கு நாங்கள் அந்த விதையை பயன்படுத்துவோம். இப்போ நாங்கள் நாட்டு மேடையை தயார் செய்யக்குள்ள நாட்டு மேடை இடத்தெரிவுன்றது ஒரு முக்கியமான விடயம். நாட்டு மேடை இடத்தெரிவில் நாங்கள் வயல் நிலங்களை தெரிவு செய்த மாதிரி இருந்தால் வயல் நிலத்தில் உயர்வான ஒரு வயலை தெரிவு செய்யணும். நீர்வடிப்பு கூடிய இடத்தை நாங்கள் தெரிவு செய்யணும். அதாவது சூரிய ஒளி தொடர்ந்தும் கிடைக்கக்கூடிய இடங்களாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஒன்று வயல் நிலத்தில் நாங்கள் எங்களோட நாட்டு மேடைகள் அமைக்க இயலும், அல்லது எங்களுக்கு ஏழுமான இடத்துல, அதாவது எங்களுக்கு வீட்டோரமோ அல்லது எங்களுக்கு மேட்டு இடத்துல நாங்கள் எங்கேயாவது தேவையான இடத்துல நாட்டு மேடையை தயார் செய்து பின்னர் நாங்கள் வயலுக்கு கொண்டு போடக்கூடிய ஒரு வாசி இதில் இருக்குது. நாட்டு மேடையை தயார்படுத்தக்குள்ள வயல் நிலங்களில் நாங்கள் தயார்படுத்துவோமே. ஆனால் எங்களுக்கு நாட்டு மேடையில் அகலம் 2 அடியை விட ஒரு சற்று கூடுதலாக இருக்க வேணும். ஏனென்றால் தட்டிட அகலம் 2 அடி கிட்ட வரும். அதனால் தட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு அகலமாக, அதாவது 2.5 அடி நாட்டு மேடை அகலத்தையும் நீளம் தேவையான அளவு உயரம், நீளம் தேவையான நீளத்தையும் உயரம் 6 இன்ச்சு கிடைக்கக்கூடியதாக நாட்டு மேடையை தயார்படுத்தணும். நாட்டு மேடையை தயார்படுத்தக்குள்ள எங்களுக்கு நாங்கள் கயிறு அல்லது நூலை பயன்படுத்தி நாட்டு மேடையை சீரான முறையில் தயார்படுத்தணும். சீரான முறையில் தயார்படுத்துமே ஆனால் நாட்டு மேடையை தயார்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும். தோதுவான இடத்துல நாங்கள் நாட்டு மேடையை தயார்படுத்தக்குள்ள நாங்கள் முதலாவது நேர்த்தியான முறையில் நாங்கள் பாத்திகள் அமைச்சோணும், அல்லது நல்ல சமமான ஒரு தரையில் நீர்வடிப்புள்ள தரையில் பாத்திகள் அமைக்கணும். இலகுவாக நீர் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இருக்க வேணும்.
சரி, நாற்று தட்டுக்களை வந்து நாங்கள் இதுக்கு முன் பயன்படுத்துறதுக்கு முதல்ல உமியை வந்து நாற்று மேடை தட்டு அமைக்கிற இடத்துக்கு கீழே வந்து உமி பரவ வேணும். ஏன்னா வந்து நாற்றுக்கள் முளைத்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்னா, அதாவது அதில் வேர் வளர்ச்சி வந்து துரிதமாக காணப்படுறதால வேர் வளர்ச்சி மண்ணில் வந்து வேர் போகக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து அந்த மண்ணில் போய் வேறு அறக்கூடிய தன்மையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் உமி நாற்று மேடை தட்டுக்கு கீழே நாங்கள் போட வேண்டும். முதலாவது இப்படி போடுற மாதிரி நாங்கள் போடணும். அதுக்கு பிறகு வந்து உமியை நல்லா இப்படி நாங்கள் போட்ட பிறகு வந்து தட்டுக்களை வந்து நேர்த்தியான முறையில் அந்த கயிறு உதவியை கொண்டு நேர்த்தியான முறையில் சீராக வந்து நாங்கள் தட்டுக்களை அடுக்கணும். தட்டுக்களை அடுக்கி, அதாவது இதை பார்த்தீங்கன்னா அகல பக்கம், இது வந்து நீள பக்கம். நாங்கள் அகல பக்கத்தில் 2 அடி அகலம் கொண்டு நாங்கள் நாட்டு மேடையை பயன்படுத்துகிற ஆளை வந்து 2 அடி அகல பக்கத்தில் வந்து 2 தட்டுக்கள் வீதம் வந்து நாங்கள் வைத்து சீரான முறையில் தட்டுக்களை அடுக்கின பிறகு வந்து நாங்கள் வந்து டிஎஸ்பியை வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த டிஎஸ்பியை வந்து பயன்படுத்தக்குள்ளே வந்து பழைய முறைகளில் வந்து டிஎஸ்பியை வந்து நாங்கள் போடக்குள்ளே வந்து எங்களுக்கு சரியான இடர்பாடுகள் கிடைக்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து புதிய முறையில் வந்து, அதாவது புதிய தொழில்நுட்பம் சேர்க்கப்பட்டதால் இப்போ இந்த டிஎஸ்பி விதைகளை வந்து தட்டுக்கள் இருறது வந்து மிக இலகுவாக போயிட்டு, அதாவது டிஎஸ்பி என்று சொல்லப்படுற அடியோரத்தை வந்து நாங்கள் இப்போ வீசக்குள்ளே வந்து இவ்வாறு சீராக அடுக்கப்பட்ட தட்டுக்களில் பக்கத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும், 6 இன்ச்சு அகலம் கொண்ட, நீளம் வந்து 6 அடி அகலம் கொண்ட ஒரு பலகையை வந்து நாங்கள் என்ன செய்யணும், அந்த சைட் ஓரத்தில் வந்து இப்படி இவ்வாறு காட்டப்பட்ட மாதிரி ஓரங்களில் இந்த பக்கத்தில் வைத்து பலகையிலே வந்து நாங்கள் என்ன செய்யணும், டிஎஸ்பின்னு சொல்லப்பட்ட அடியோரத்தை வந்து விசிறக்குள்ளே வந்து பலகையில் பட்டு தெரிப்படைந்து சீரான முறையில் எல்லா தட்டுகளையும் விழக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கத்தில் நாங்கள் பலகையை வச்சு விசிறணுமெண்டா, அதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் வச்சு நாங்கள் இப்போ வந்து டிஎஸ்பி விசிறக்குள்ளே கிட்டத்தட்ட நீங்கள் அன்னவளாக பார்க்கணும், ஒரு தட்டுக்குள்ளே 3-4 டிஎஸ்பி மணிகள் வந்து விழக்கூடியதாக இருக்குதாண்டு கவனத்தில் கொண்டு சரியான முறையில் வீச வேணும். நாற்று மேடையில் வந்து நாங்கள் டிஎஸ்பி என்று சொல்லப்பட்ட அடியோரத்தை பயன்படுத்துகிறால வந்து முழுக்க இது வந்து நாற்றுக்கு, அதாவது நெல் நாற்றுக்கே வந்து டிஎஸ்பியோட போஷனை வந்து அகத்துறிஞ்சக்கூடிய தன்மை காணப்படுது. இதே நேரத்தில் களைகளுக்கு இதை அகத்துறிஞ்ச தன்மை எட்ட முடியாத நிலையில் காணப்படுறதால வந்து இதன் மூலமாக எங்களுக்கு விளைச்சலில் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் டிஎஸ்பியை வந்து நிரப்பின பிறகு அடுத்தது வந்து தட்டுக்களில் வந்து அதாவது களியை வந்து நாங்கள் தட்டுக்களில் வந்து நிரப்பணும். தட்டுக்களில் நிரப்புறதுக்காக வந்து நாங்கள் இவ்வாறான அரிதட்டை வந்து நாங்கள் பயன்படுத்தி அரிதட்டுகளில் வந்து அரிதட்டில் சேற்றை ஊற்றி கொண்டே கீழுக்கு வந்து ஒவ்வொரு தட்டுக்களையுமே ஊற்றணும். லெவலில் ஊற்றக்குள்ளே வந்து அரிதட்டின் மூலமாக வந்து தேவையற்ற கற்கள் மற்றது களைகள் போன்றவற்றை வந்து அதிலேருந்து அகற்றி சரியான முறையில் நல்ல களிகளை மட்டுமே நாங்கள் தட்டுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பயன்படுத்தக்குள்ள அதன் பின்னர் வந்து நாங்கள் தட்டுகளில் உள்ள அதாவது களியை வந்து சமப்படுத்துறதுக்காக வந்து கைகளால் முதல் காலத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இவ்வாறு அப்போ பயன்படுத்த தேவையில்லை. அதுக்காக உங்களுக்கு லேசான முறையில் வந்து நாங்கள் பரவுவதற்காக வந்து இவ்வாறான வைப்பரை வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த வைப்பர் அல்லது ரப்பர்லான எந்த பொருட்களையும் பயன்படுத்தி நாட்டு தட்டுக்களில் உள்ள வந்து இலகுவாக நிரப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு வைப்பரை பயன்படுத்துகிற மூலமாக அதன் பின்னர் வைப்பரை பயன்படுத்தி நாட்டுக்களை அதாவது களியை நிரப்பின பிறகு நாங்கள் வந்து விதையை வந்து நாட்டு தட்டில் வந்து போட வேணும். விதைகளை போடக்குள்ளே வந்து மூக்கு வெடித்த விதைகளை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மூக்கு வெடித்த விதைகளை தான் நாங்கள் இதுக்கு பயன்படுத்தக்குள்ள வந்து ஏற்கனவே நாங்கள் அடியோரத்தை வந்து வீசின விதத்திலே தான் வந்து இந்த விதைகளையும் வந்து இதுக்கு நாங்கள் விசிற போகிறோம். அதாவது எவ்வாறு அந்த பலகையை வந்து 2 பக்கமுமே நேராக அடுக்கப்பட்ட தட்டுகளில் வந்து 2 பக்கமுமே பலகையை வச்சு பலகையில் வந்து இவ்வாறு காட்டப்படுற மாதிரி பலகைக்கு நாங்கள் விதைகளை விசிறக்குள்ளே வந்து சரியான முறையில் சமமான முறையில் எல்லா குழிகள்லையும் 3-4 விதை விழுற மாதிரி இந்த எங்களுக்கு வேலையை இலகுபடுத்தி தரும் இவ்வாறான பலகைகளை பயன்படுத்துகிற மூலமாக. அதன் பிறகு இவ்வாறு தட்டுக்களில் விதைகள் இட்ட பிறகு நாங்கள் அவ்வாறே விட முடியாது. ஏனெனில் வந்து குருவிகளால் மற்றும் பறவைகளால் மற்றும் மலைகளால் சரி எங்களுக்கு இதுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் வந்து தட்டுக்களில் உள்ள விதைகளை வந்து மூட வேணும். அதுக்காக வந்து திருப்பவுமே நாங்கள் காட்டப்படுற மாதிரி வைப்பரை வந்து ஒரு 45 மூல பக்கத்தால் வந்து நாங்கள் வலிச்சு இழுக்கக்குள்ளதை வந்து எங்களுக்கு விதைகள் வந்து ஓரங்களில் உள்ள விதைகள் கூட சரியான முறையில் எல்லா குழிகளிலும் விடக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த வைப்பரை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னர் வந்து இந்த நாற்று மேடையை வந்து நாங்கள் பறவைகள்லையும் மற்றது மலையிலிருந்தும் நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இவ்வாறு காட்டப்பட்டது போல், அதாவது தென்னை ஓலைகள் மற்றும் அல்லது பழைய சாரி
ஏற்கனவே குறிப்பிட்ட பழைய சாரி அல்லது சேட் நெட்டை வந்து பயன்படுத்தி நாங்கள் இவ்வாறு நாற்று மேடைகளை வந்து சரியான முறையில் பக்குவமாக பாதுகாக்கணும். நாற்று மேடைக்கு வந்து நீர் தெளிக்கக்குள்ளே வந்து எங்களுக்கு ஒன்று பயன்படுத்தக்கூடிய இருக்கும் பூவாலியை பயன்படுத்தி நீர் பூட்டலாம், அல்லது வந்து சரியான சமமான வயல் நிலங்களாக இருந்தால் சரியான சமமான வயல் நிலங்களாக இருக்கும்போது வயலில் வந்து நாற்று மேடையை மூடாத வண்ணம் நாங்கள் வந்து தண்ணியை வந்து வயலில் கட்டக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான நீரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாற்று மேடையை சரியான முறையில் பாதுகாத்து 12 நாட்களே ஆன நாற்றுக்களை தான் நாங்கள் வந்து வயலில் வந்து விசிற போகிறோம். 12 நாட்களான வயல்களில் விசிறும் போது வயல்கள் ஏற்கனவே சேரடிக்கப்பட்டு கொஞ்சம் இறுக்கமாக வந்து எங்களோட வயல் நிலம் காணப்படணும். இறுக்கமாக இருக்கக்குள்ள வந்து நாங்கள் நாற்றுக்களை வந்து எங்களுக்கு இலகுவான முறையில் விசிறக்கூடியதாகவும் இருக்கும். வெளிநாடுகளில் கூட இதுக்கான புதிய இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுது. இந்த புதிய இயந்திரங்களும் வருங்கால இளைஞர்களையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை பயன்படுத்தி கூட நாங்கள் நாற்றுக்களை வந்து வயல்களில் விசிறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நாற்றுக்களில் விசிறதால் வந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நாற்றுக்கள் வந்து வீரியமாக வளரும். அதே நேரத்தில் வேர்கள் அறுபடாத நிலையில் வந்து நாங்கள் நாற்றுக்களில் விசிறதால் வந்து வீரியமாக நாற்றுக்கள் வளரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் களைகள் வந்து வளர முடியாத நிலையும் காணப்படுது. ஏனெனில் வந்து நாற்றுக்கள் வந்து 12 நாளுடைய வயதாக காணப்படுறதால வந்து களைகள் வந்து வளராது. இதே நேரத்தில் உங்களுக்கு விளைச்சலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். களைகளுக்கான ரசாயனங்களும் வந்து இதில் எங்களுக்கு தேவைப்படாது. இதை விட மேலதிகமான உங்களுக்கு தகவல் தேவைப்படும் அருகிலுள்ள விவசாய விரிவாக்க உத்தியோகத்தை சந்தித்து உபதேசங்களை பெற்று நீங்கள் சரியான முறையில் பயிற்சியை செய்வீங்கன்னு நம்புறதோட இனிவரும் காலங்களில் அதிகளவான விஸ்தீரணத்தில் வந்து பரசுத் முறையில் வந்து பயிற்சியை மேற்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.